வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோன்னா, படுக்கையில் புலி, அப்பா முன்பு பூனை, மனைவி அதிருப்தி. எந்த சினிமா ஜோடியை சொல்கிறாரு சாய்ரா பானு வக்கீல்? என்ன விஷயம் வீட்டில் பார்க்கலாம். பிரபல விவாகரத்து வழக்கறிஞரான மந்தானா ஷா பாட்காட்ஸ் ஒரு பிரபல ஜோடி திருமணம் பிரச்சனையில் இருப்பதாக பேசியிருந்தார். அவர் சொன்ன ஜோடி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சினிமா ரசிகர்கள் தான் சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா, இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவரின் மனைவி காதல் மனைவியான சாய்ரா பானு திருமணமாகி 29 ஆண்டுகள் கழித்து பிரிஞ்சுட்டாங்க. சினிமா பிரபலங்கள் விவாகரத்து வழக்கை பார்த்து வரும் மந்தனா ஷா சாய்ரா பானுவோட வழக்கறிஞரும் அவங்க தான். அது நம்ம சொல்லிக்கலாம். சாய்ரா பானு சார்பில் மந்தனா ஷா தான் விவாகரத்து குறித்து அறிக்கையில் வெளியிட்டார். இன்றையில் பாட்காஸ்ட் ஒன்றில் பிரபலங்கள் ஏன் விவாகரத்து செய்கிறாங்கன்ற ஒரு விஷயம் கண்டென்ட்டு பேசினாங்க. பெரும்பாலானோர் போர் அடித்தா தான் விவாகரத்து செய்கிறாங்க பிரபலங்கள் அப்படின்ற மாதிரியும் அந்த பாட்காஸ்ட் வந்தனா ஷோவில் ஒரு விஷயம் ரசிகர்கள் கவனத்தை பெருசாக ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு தென்னிந்திய வழக்கு எல்லாவற்றையுமே மாமனார் தான் பார்த்துக்கிறாரு, அவர் பிடியில் தான் அனைத்தும் இருக்குது. மருமகள் சந்தோஷமாக இல்லை. கணவரோ படுக்கையிலையும் வெளியிலும் புலி, ஆனால் சுமார் 10 கோடி சொத்து வச்சுருக்கோம், அப்பா முன்பு போன மாதிரி தான் ஆகிடுவார். இதனால் மகனின் திருமண வாழ்க்கை பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. இந்த திருமணம் எவ்வளோ நாள் தாக்குப்பிடிக்கும்னு தெரியல அப்படின்னு மந்தனா ஷா கூறியதை கேட்ட சினிமா பிரபலங்கள் கூறியிருப்பது அது கண்டிப்பாக அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் தான் திருமண வாழ்க்கையில் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்பா அமிதாப் பச்சன் சொல்படி தான் அவர் நடக்கிறாரு. அபிஷேக் தன்னை நம்பி ஒரு பிரச்சனையை சொல்பவர்களிடம் விவரங்களை ஒரு வழக்கறிஞர் வெளியிடக்கூடாது, அதனால் மக்களை குழப்பிட தென்னிந்திய வழக்குன்னு சொல்லியிருக்காரு மந்தனா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. இதுக்கிடையே சிலரும் ஐஸ்வர்யா ராய் அல்ல, மந்தனா ஷா தான் சைத்தன்யா விவாகரத்தை பற்றி பேசியிருக்காங்க மந்தனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் விவாகரத்தாகி 3 ஆண்டு ஆகிடுச்சு. வந்தவனோ தற்போது நடந்து வரும் பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இது ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சன் பற்றி தான் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது யாராக இருக்கும்னு தெரியல. நம்ம அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.